Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி எக்ஸசைஸ் 8.2ல கொஸ்டின் நம்பர் 6. The time taken to complete a homework by 8 students in a day are given by. நமக்கு 8 ஸ்டூடெண்ட்ஸோட டைம் கொடுத்துட்டாங்க. அதனோட யூனிட்ஸ் வந்து மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. Find the coefficient of variation. ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் எழுதிடலாம். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னா CV is equal to sigma by x bar times of 100%. பட் நமக்கு இங்கே ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுக்கல. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். இப்போ மீன் மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ஸ்டெப் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அசியூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அசியூம்டு மீன் அப்படிங்கிறப்ப சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் டிஐ பை என் தென் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை வேல்யூ ஃபில் பண்ணிடலாம். இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூஸை ஆர்டர் வைஸ் ஃபில் பண்ணும். 38, 40, 43, 44, 46, 47, 49 அண்ட் 53. அசியூம்டு மீன் அப்படிங்கிறப்ப நம்ம ஏ வேல்யூ மிட் பாயிண்ட். ஸோ இங்கே 46 அப்படி இல்லாட்டி 44 எடுத்துக்கலாம். நான் ஏ வேல்யூ வந்து 46 எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் 38 மைனஸ் 46. இப்போ மைனஸ் 8 தென் மைனஸ் 6 மைனஸ் 3 minus 2, 0, then 1, 3 and 7. இப்போ di square plus 8 square 64, 36, 9, 4, 0, 1, 9, 49. இப்போ நமக்கு சம் வேல்யூவும் தெரியணும். இப்போ சம்மேஷன் ஆஃப் xi அப்படிங்கிறது என்னது? 360. சம்மேஷன் ஆஃப் டிஐ எல்லாமே கம்பைன் பண்ணுறப்ப -8. தென் சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 172. நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 8 வேல்யூ அப்படின்ட்டு. அப்போ n வேல்யூ 8. இப்போ மீன் அப்படின்னு என்னது? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் xi டிவைடட் பை n. அப்போ 360 டிவைடட் பை 8 சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 45. இப்போ x bar is equal to 45. Next, standard deviation is equal to summation di square divided by n minus summation di by n then square. For step 1, நமக்கு di square calculate பண்ணியாச்சு already 172. Then n value 8 minus 8 divided by 8 then square. இப்போ 172 அப்படிங்கிறப்ப நமக்கு எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 21.5. தென் இங்கே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ -1 ஸ்கொயர் அப்படினாலும் +1 தான். அப்போ 21.5 -1. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 20.5. இப்போ நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ நமக்கு எப்பயும் போல லாங் டிவிஷன் பேட்டர்ன் 20.5. ஸோ நமக்கு ஆல்ரெடி டெசிமல் யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 0 ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1. இப்போ 20குள்ளே இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 16. அப்போ 4 16 தென் மைனஸ் பண்ணுறப்ப 4. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். 5 0. ஆல்ரெடி இங்கே பாயிண்ட்டு, ஸோ பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 அப்படின்னா சேம் நம்பர் தான் ஆட் பண்ணுவோம். இப்போ 4 + 4 8. இப்போ இந்த பிளேஸ் வழி நம்ம கண்டுபிடிக்கணுமா? 5 6 பாசிபிள் கிடையாது. இப்போ 5 பாசிபிள். 85 டைம்ஸ் ஆஃப் 5 425. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 25. இந்த நெக்ஸ்ட் ரெண்டு ஜீரோஸை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 5 ஆட் பண்ணுறப்ப 90. 3 பாசிபிள் கிடையாது. இப்போ 2 தான் வேல்யூ. ஸோ 902 டைம்ஸ் ஆஃப் 2 1804. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 696. இந்த நெக்ஸ்ட் ரெண்டு ஜீரோஸை நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே 2 ஆட் பண்ணனால சேம் நம்பர் தான்.
ஸோ 904 இந்த பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே 7 டைம்ஸ் பாசிபிள். ஸோ 7 நமக்கு ஃபர்தராக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு தேவையான டெசிமல் வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 4.527. தென் இந்த பிளேஸில் நமக்கு கிரேட்டர் தென் 5 இருக்கனால ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 4.53 அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர். Coefficient of variation is equal to sigma by x bar times of 100%. இப்போ சிக்மா வேல்யூ என்னது 4.53. தென் மீன் வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு 45 டைம்ஸ் ஆஃப் 100%. மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 453 டிவைடட் பை 45 தென் பர்சன்டேஜ். நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 10.0666 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரவுண்ட் அப் பண்ணிடலாம். 10.07 அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர். இதுதான் நமக்கு தேவையான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். தேங்க்யூ.